இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இப்போ இடையில ஒரு 4 மாதமாக நமக்கு வந்து லோன் ஆஃபர் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லேக் நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக் வரைக்கும் நமக்கு இதில் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன, இதில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறதா. ஸோ ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இது வந்து டைரக்ட் லோன் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே உள்ள வந்து லிங்க் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட அந்த டேட்டாவுக்கு வந்து லோன் ஆஃபர் எலிஜிபிள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோனுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த பேன் கார்டில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து லோன் ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும் பட்சத்தில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஒரு லோன் ஆஃபர் ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு நிறைய டைம் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 5 லேக் வரைக்கும் நமக்கு வந்து இதில் லோன் எலிஜிபிள் ஆகிருக்குது. ஸோ இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நமக்கு லோன் ஆஃபர் எதுவுமே வந்து பண்ணலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிள் இல்லைனா இந்த ஒரு லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஏஞ்சல் ஒன்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான், இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வாங்கக்கூடிய லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படிங்கிறது மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு 50% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இதில் வந்து கம்மியான வட்டி தான் வந்து இருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ லோனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு, அதுக்கு எவ்வளோ வட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ லைவாக காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் தான் காமிப்பாங்க. ஸோ நான் அது 2-3 டைம் நான் ட்ரை பண்ணதுனால எனக்கு வந்து டேரெக்டாக அந்த இஎம்ஐ டைமிங்கை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் இஎம்ஐ பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்குவாரல் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது குறைஞ்சது 1 லேக்ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லேக் வரைக்கும் நம்மளை இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் லோன் ஆப்ஸில் நம்ம ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் நம்ம ட்ரை பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இதில் எடுக்கக்கூடிய லோனை எப்போ வேணாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அடுத்தது இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 1.5% பர் மந்த்துக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்போது ஒரு இயருக்கு எவ்வளோ வரும்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 18% தான் வட்டி. இதே இது நீங்கள் லோன் ஆப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 36%லேருந்து அதிகபட்சம் 48% வரைக்கும் வந்து வட்டி வந்து போடுறாங்க. பட் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கூடியான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ அதில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பட்சத்தில் அதுலேயும் நமக்கு எலிஜிபிள் ஆகும் பட்சத்தில் அதில் லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஸ் இருக்குது. அதுலேயுமே லோன் எலிஜிபிள் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு லோன் கிடச்சதுன்னா இது மாதிரி வட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட்டுக்கு வட்டி வந்து வெறும் 18% பர் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 4.5 லேக் நம்ம லோனை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீபேமெண்ட் டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ 48 மந்த்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில் வந்து கொடுக்குறேன்.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 4.5 லட்ச ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து டெபாசிட்டட் ஆகும், அதாவது ரிசீவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,34,070 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு இங்கே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,930 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ அது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து 13,099 ரூபா பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 4ஆம் தேதி, இன்றைக்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இஎம்ஐ செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட் இஎம்ஐ வந்து 4 ஆகஸ்ட் 2030. நம்ம வந்து எடுத்திருக்க டென்யூர் டைம் வந்து பார்த்திங்கன்னா டென்யூர் வந்து 4 வருஷம் வந்து எடுத்திருக்கோம். நம்ம வந்து டோட்டலாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 6,28,752 ரூபாய். அதாவது வட்டியோடு சேர்த்து நம்ம திருப்பி பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இது. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா டேட்டாவுமே நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு எலிஜிபிள் ஆகும் பட்சத்தில் தான் இந்த லோன் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண தேவை கிடையாது. சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கான அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஷெட்யூல் டைமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த லோன் அமௌண்ட்டுக்கான ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கும். அதுக்கப்புறம் லோன் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் காமிப்பாங்க. அந்த லோன் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து டிஜிட்டல் சைன் பண்ணணும். அதாவது உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி பண்ண சொல்லிச்சுன்னா அதுவும் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஓடிபி மூலமாக கேஒய்சி வந்து பண்ணணும். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கான அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான இஎம்ஐ செட்டப், அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மற்ற டைரக்ட் லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதை விட இது மாதிரி ஏஞ்சல் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டு மணி, அதுக்கப்புறம் வந்து க்ரோ ஆப், இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய லோன் ஆப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆச்சுன்னா இது மாதிரி பல்க் அமௌண்ட்டோ அதுவும் கம்மியான வட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த்தபுளான லோனாக கிடைக்கும். மற்றபடி நம்ம டைரக்ட் லோனில் அப்ளை பண்ணும்போது நம்ம தான் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கந்து வட்டி தான். 7 நாள் டைமை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கு 3,000 ரூபா வட்டி, 5,000 ரூபா வட்டி, இந்த மாதிரி தான் கந்து வட்டியாக போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு ரீசனபுளான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஒர்த்தான ஒரு லோனாக வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ரீசனபுளான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.